எங்க மகா என்ன பண்றாங்கன்னா, அதாவது சூர்யா கூட சேர்ந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிர்றாங்க. ஏன்னா சூர்யா, ஸ்வேதா கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தத பத்தி ஐஸ்வர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மொத்த விஷயத்தையும் எங்க சூர்யா கேட்டுர்றாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ அமைதியா இருக்காளா? அப்படின்ற ஒரு எண்ணமும் சூர்யாவுக்குள்ள வருது. இருக்கட்டும், இருக்கட்டும். இவள இனிமே நான் பார்த்துக்கிறேன்ங்க சூர்யா நெனச்சிட்டு இருக்காங்க. கடைசியில எங்க ஸ்வேதாவால தான் சூர்யாவும், மகாவும் சேர போறாங்க. இப்போ மகாவும் அதே ஆஃபீஸ்க்கு தான் போறாங்க. அதே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கு ராஜலக்ஷ்மி வந்துட்டு முதல்ல எதுக்கு இப்போ நீ அங்கெல்லாம் போய்க்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்ல அத்த, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல அத்த" அப்படின்னு சொல்ல, "அங்க என்ன வேலை உனக்குன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு எங்க சூர்யாவும், "இல்ல அவ தான் வரணும்னு ஆசைப்படுறாளம்மா, வரட்டும். அங்க குடுக்குற வேலையில இவளே அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாளா இல்லையான்னு பாருன்னு" எங்க வந்து ராஜலக்ஷ்மி சமாதானப்படுத்துறதுக்காக பேசுறாங்க. பேசினாலும் அவங்களோட மனசுல ஓடுற விஷயம் என்னன்னா, என்னதான் மகா இங்கே நம்ம கூட இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவளை என்னெல்லாம் வெறுப்பேற்றணுமோ அதெல்லாம் வெறுப்பேற்றலாம் நினச்சிட்டு மகாவையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு இடையில தான் எங்கள் அனாமிகா, "ஆஃபீஸ்க்கு போறியா? ஆஃபீஸு போ போ, உனக்கு இங்கே தொந்தரவு கொடுக்குறேன், இங்கே ஒன்று ஏதாவது செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினா நினச்சா இப்போ நீ சூர்யா கூட சேர்ந்து ஆஃபீஸ்க்கே போகிற அளவுக்கு ஆயிட்டா. நீ அங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன்டி, நான் அங்கேயும் வருவேன்ற மாதிரி எங்கள் அனாமிகாவும் நினச்சிட்டு இருக்காங்க. அனாமிகா நினச்சிட்டு இருந்த இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, விஜய் வராங்க. விஜய்கிட்ட கேட்குறாங்க, "ஏன் விஜய், நீ வீட்டில் எப்பொழுதுமே என்ன பண்ணிகிட்டு இருப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதுக்கு அனாமிகா, ஏன் கேட்குற?" அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. "இல்லை, நமக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து நீ எங்கேயுமே கிளம்புற மாதிரி இல்லையே, வீட்டிலே மட்டும்தானே இருக்க. இந்த ஆஃபீஸ் கணக்கு வழக்கு பொறுப்பு இது எல்லாமே உங்க அண்ணன் சூர்யா தானே கவனிச்சிட்டு இருக்காரு. இப்படி நீ வீட்டில் சும்மா இருந்தா அப்புறம் எனக்கு என்ன இந்த வீட்டில் மரியாதை இருக்கும்னு நினைக்கிறேன்னு" சொல்லி கேட்குறாங்க அனாமிகா. "என்ன அனாமிகா, வந்ததும் வராதுமா இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டு, லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ இப்படியெல்லாம் பேசினது கூட கிடையாது. நீ என்ன வேலை பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்ன. இப்போ இந்த மாதிரி பேசுற?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுக்குன்னு வீட்லயே சும்மா இருந்துட முடியும் விஜய். கவிதை எழுதினேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு உன்னை பாராட்டி லெட்ரு போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை பார்க்கணும்ல, அதனால கவிதையை வச்சு ஓட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல, அதுக்கு தான் சொல்ல வந்தேன்னு" சொல்ல, "புரியுது அனாமிகா, நானும் போகணும்னு தான் நினைப்பேன். ஆனால் இப்போ எங்கே அனாமிகா கிளம்புறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீ அங்கே போனானே அப்படின்னு இங்கே வந்து அனாமிகா கேள்வி கேட்குறாங்க. "போகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. இது நாள் வரைக்கும் நான் அண்ணன் கம்பெனியில் போய் வேலை பார்த்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே டிசைனிங் ஒர்க் தானே பெஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. எனக்கு அதை பற்றி சரியாக எதுவுமே தெரியாதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அனாமிகா சொல்கிறாங்க, "ஓ, டிசைனிங் ஒர்க் தானே. அம்மா, நீ ஏற்கனவே என்கிட்ட இதை பற்றி நிறையாவே பேசியிருக்க. எனக்கு கூட நான் டிசைன் கற்றுருக்கேன். நான் வேணா அந்த ஆஃபீஸ்க்கு போகட்டுமான்னு சொல்ல, நீ ஏன் இப்படி திடீர்னு முடிவெடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. "இல்லை, இப்போது சூர்யா கூட மகா அக்காவும் சேர்ந்து கிளம்பி போயிட்டாங்க. நம்ம மட்டும் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கோம்ல, அதுக்கு தான் சொல்ல." "ஓ, இதுதான் விஷயமா? இதை நீ டேரெக்டாக என்கிட்ட கேட்டிருக்கலாமே" அப்படின்னு இங்கே வந்து விஜய் சொல்கிறாங்க. "சரி, இப்போ நீ என்ன சொல்கிற, நம்மளும் ஆஃபீஸ்க்கு கிளம்போமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இரு அனாமிகா, எதை பற்றியும் யோசிக்காமல் கிளம்போமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க. முதல்ல தாத்தா பாட்டிக்கிட்ட இதை பற்றி பேசி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்குவோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அனாமிகாவுக்கு ஒரு பக்கம் கோவம் வருது. எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணுமா, நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாதான்ற ஒரு கோவத்துலையும் எங்கள் அனாமிகா இறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வராங்க. அனாமிகா அனாமிகான்னு சொல்லி கூட்டிகிட்டே வராங்க. அப்போ ராஜலக்ஷ்மி இருக்கிறவங்க, "வாங்க வாங்கன்னு" சொல்லி ஒரு உள்ள வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் இங்கே விஜயும் போய் தாத்தா பாட்டிகிட்ட கேட்டிருக்காங்க, "நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகணுன்னா அதை நாங்கள் தடுக்க முடியாதுல்ல. முதல்ல போய் பாருங்கள், உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குது, என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது, அது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். கல்யாணம்னா கொஞ்ச நாளிலே போகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் வீட்டில் இருங்க, அதுக்கப்புறம் போய்க்கலாம். இருந்தாலும் அனாமிகா ஆசைப்பட்றான்னு சொல்கிறதுனால நீ கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா விஜய்ன்னு" சொல்கிறாங்க. சரின்னு எங்கள் விஜய் சந்தோஷமாக அனாமிகா கிட்ட சொல்ல ஓட வராங்க. ஓடி வந்து சொல்கிறதுக்கு வர அவங்க அத்தை வந்திருக்கதை பார்த்துட்டு, "வாங்க ஆண்டி, அப்போ வந்தீங்கன்னு" சொல்லி விஜய் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அனாமிகாவும் நிற்கிறாங்க. "அனாமிகாவா கிளம்பலான்னு" சொல்ல, "எங்கே தம்பி, எங்கே கிளம்பிட்டீங்க?" அப்படின்னு எங்கள் அனாமிகாவோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு விஜய் விஷயத்த சொல்ல, "அப்படியா, ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்களா? சரி போயிட்டு வாம்மா நீ" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. "என்ன அனாமிகா, உன்னை அம்மா பார்க்க வந்திருக்காங்க, நீ இங்கே இந்த நேரத்தில் வீட்டில் இல்லாமல் நீ ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற, அது ரொம்ப முக்கியமா இப்போ? அங்கே தான் சூர்யா, மகான்னு இன்னும் ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல" அப்படின்னு சொல்ல, "இல்லை ஆண்டி, நான் வேலை பார்க்குறதுக்காக போகலை, அங்கே ஒர்க்கெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு வரலான்னு தான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு இந்த நேரம் ஒன்றும் அவசியம் இல்லையம்மான்னு சொன்னாலும் இதை வந்து அனாமிகா கேட்குற மாதிரி கிடையாது. "இல்லை ஆண்டி, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோன்றதுல பிடிவாதமாக இருக்காங்க." இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க அம்மாவோ, "பரவாயில்ல சம்மந்தி, அதான் நீங்கள்லாம் இருக்கீங்கல்ல, நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அவள் சந்தோஷமாக மாப்பிள்ளை கூட போயிட்டு வரட்டும்னு" சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களும் இங்கே வீட்டிலேருந்து கிளம்பி போக, வீட்டில் ஐஸ்வர்யா தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க. "என்னம்மா, உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது?" அப்படின்னு கேட்குறாங்க. "பரவாயில்ல ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் காயத்ரிகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்
நேரம் பார்த்து எங்கள் காயத்ரி வந்துட்டு நான் சமையல் பண்ணுறேன் இருந்து சாப்பிட்டு போகலான்னு சொல்ல, இருங்க சம்மந்தி, நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க அனாமிகாவை கட்டி கொடுத்ததுக்கு பிறகு இப்போ கூட வீட்டில் சாப்பிடாம போனால் எப்படி? இந்த வீட்டில் எல்லாமே நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வீட்டுக்குன்னு ஒரு வேலையாள் போட்டிருந்தோம், இவளை நம்பி அந்த வேலையாளையும் தூக்கியாச்சு. இப்போ பார்த்தா அவளும் வீட்டில் இருக்க மாட்டான்னு எங்கள் மகாவை திட்டுறாங்க. இதை கேட்ட ராஜலக்ஷ்மி, இப்போ எதுக்கு நீ சாடமாடையா மகாவை பேசிக்கிட்டு இருக்க? ஏன் இதுக்கு முன்னாடி மகாபாரத்துக்கு முன்னாடி நீ தானே இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்த, அப்பயும் வீட்டில் ஆளுங்களாம் இல்லையே, இப்போ மட்டும் என்ன வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லைக்கா அப்படின்னு இழுக்க, போதும் காயத்ரி, நீ நேரம் கிடைக்கிற நேரத்துலலாம் நீ இங்கே மகாவை மட்டம் தட்டி பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் அனாமிகாவோட அம்மா சொல்கிறாங்க, இப்போ எதுக்காக இதை வச்சு பிரச்சனை பண்ணுறீங்க? மகாவை பற்றி பேசுகிற அளவுக்கு அவள் ஒன்றும் பெரிய இடத்துல இருந்து வந்தவ கிடையாதே. அவளையும் இந்த வீட்டுக்கு எப்படி வந்தான்னு நானும் கேள்விப்பட்டேன். இதோ இருக்காளே அக்காவும் எப்படி இந்த வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். முறைப்படி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுன்னு பார்த்தா அது அனாமிகா தான் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்ல, இதை கேட்ட ராஜலக்ஷ்மிக்கு கோவம் வருது. அங்கே உட்காந்துருக்க காயத்ரி வேகமாக கிளம்பி வராங்க. இங்கே பாருங்க, என்னை பற்றியோ என் தங்கச்சியை பற்றியோ எங்கள் குடும்பத்தை பற்றியோ பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. அதுக்கான ஆளு நீங்கள் கிடையாதுன்னு சொல்ல, என்ன பேசுகிற? இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறது என்னுடைய சம்மந்தி அனாமிகாவுடைய அம்மா, அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதான்னு எங்கள் காயத்ரி வந்து ஐஸ்வர்யா வித்துட்றாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, மரியாதை நம்மளா வந்துட்டு கொடுக்குறோம், அவங்களா கேட்டு வாங்கக்கூடாது ஆண்டி. மற்றவங்களுக்கு இவங்க எப்படி நடந்துக்கிட்டு எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மரியாதை கிடைக்கும். இவங்க பேசின பேச்சுக்கு நான் இப்படி தான் மரியாதை கொடுப்பேன், இதை விட மோசமாக கூட கொடுப்பேன். என்ன இந்த வீட்டு சம்மந்தியாக போயிட்டாங்களேன்றதுக்காக தான் நான் பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கேன்னு எங்கள் ஐஸ்வர்யா திமுறாவே பதிலாக சொல்கிறாங்க. இதை கேட்ட காயத்ரிக்கும் கோவம் வருது. நீ மாசமாக இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பார்க்குறேன், இல்லைன்னா நான் நடந்திருக்க விதமே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியா? நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க காட்டுங்க, நீங்கள் எப்படினாலும் பண்ணுங்கள், நான் அதை பற்றி எதுவும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்லன்னு சொல்ல, இதை பார்த்துன்னு அனாமிகாவோட அம்மா சொல்கிறாங்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஏற்கனவே உன் வயிற்றுல குழந்தை இருக்குன்னு சொல்லி இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாத்துற நீ ஆளு தானே. உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்றும் புதுசாக வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே உன்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். ஒழுக்கம் இல்லாத நீ எல்லாம் ஏன் பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல, ஒழுக்கம் இல்லாத புள்ள நான் கிடையாது, எங்கள் அம்மா எங்களை அப்படி வளர்க்கவும் கிடையாது. நான் உண்மையாக காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என் குழந்தையும் என் வயிற்றில் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னங்க வேணும்? நான் ஒன்றும் காதலிச்சது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒருத்தனைன்னு சொல்லி ஏமாத்திட்டு போகலையே. காதலிச்சவனே தானே கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கல என்ன ஒழுக்கணும்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வகையில் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு இங்கே வந்து அனாமிகாவோட அம்மா சொல்கிறாங்க, அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கெட்டு போனது உண்மைதானன்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறது கிடையாது, இல்லைன்னு சொல்லி நான் பேசினாலும் அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது பதில் கொடுக்க தான் போகிறீங்க, அதுக்கு நான் ஆமானே சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு எங்கள் ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா இவ்வளோ திமிரோட நடந்துக்கிறது எங்கள் அனாமிகாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதே நேரம் நீ எப்படி இருக்கியோ அதே போல தான் உங்கள் அக்காவும் இருந்திருப்பான். உன் அக்கா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கான்னு யாருக்கு தெரியும்? நீ கர்ப்பமாக இருக்கன்னு போய் சொல்லி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஏமாத்தின. ஒருவேளை உன் தங்கச்சி மகா ஏற்கனவே இது மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாளோ என்னவோ அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாங்க. எங்கள் மகாவோட ஃபேமிலி மட்டம் தட்டி பேசுகிறாங்க. எப்படி இவளையெல்லாம் நம்பி இந்த குடும்பத்தில் விட்டீங்க சம்மந்தின்ற மாதிரி எங்கள் ராஜலக்ஷ்மியை பார்த்து கேட்க, ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணையே இந்த வீட்டுக்குள்ளே விட்ட பொழுது என் மருமக இந்த வீட்டில் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி ஒரே பதிலாக போடுறாங்க. இதை கேட்ட காயத்ரி அதன் நினைக்க அங்கே உட்காந்துருக்க அனாமிகாவோட அம்மா அப்படியே மெதுவாக கிளம்பி நிற்கிறாங்க. உடனே காயத்ரி கேட்குறாங்க, இங்கே அனாமிகாவுக்கு என்னக்கா குறைச்சல்? அவள் பெரிய இடத்துலேருந்து வந்தவன்னு சொல்கிறாங்க. பெரிய இடத்துலேருந்து வந்திருந்தாலும் அவளுக்கு ரொம்பவே பக்குவம் கம்மி, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, அதே நேரம் சாமர்த்தியமாக விளையாடிக்கிட்டு இருக்கா வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட காயத்ரிக்கும் ரொம்ப ஒன்றும் புரியலை. அங்கே நிற்கிற அனாமிகாவோட அம்மாவுக்கு பகீர்னு இருக்குது, எதை பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியலேன்னு பயத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே சொல்கிறாங்க, அவள் மகா கிட்ட சாரி கேட்குற மாதிரி இருந்தால் தனியாக கூப்பிட்டு போய் சாரி கேட்டுருந்துருக்கலாம், ஆனால் எல்லாம் முன்னாடி வச்சு எல்லாருக்கும் முன்னாடியும் நாடகம் ஆடுனால அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியலை. அப்படி மன்னிப்பு கேட்குறவங்க யாரும் எல்லாம் முன்னாடியும் வச்சு கேட்க மாட்டாங்களே, தனியாக போய் கேட்கணுன்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் கூட இல்லாத பொண்ணா இல்லை. நல்லா நடிக்கிறான்னு மட்டும் தெரியுது, ஆனால் ஏன் நடிக்கிறா எதுக்கு நடிக்கிறான்றதான் எங்களுக்கு தெரியலை. கூடிய சீக்கிரத்தில் அதுவும் இந்த வீட்டில் தானே இருக்க போகிறா, தெரிய விழாமலா போயிட போதுன்னு சொல்ல, இதை கேட்ட அனாமிகாவோட அம்மாவுக்கு பயங்கரமாக தூக்கி போடுது. அதோட நின்றுகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப கோவப்பட்டு இங்கே ராஜலக்ஷ்மி பேசின உடனே பயங்கரமான கோபத்தில் அனாமிகாவோட அம்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ராஜலக்ஷ்மியை.
உங்களுக்கு வந்த மருமகளும், அதோ உங்க 2வது மருமக சித்ரா தேவிக்கு வந்த மருமகளும் வேணும்னா, ஒண்ணும் இல்லாத குடும்பத்திலேருந்து வந்தவளா இருக்கலாம். ஆனா என் பொண்ணு பல கோடி சொத்துக்கு உண்மையான வாரிசு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளோ கோடி சொத்து இருந்தாலும் அவ தன்மையா நடந்துக்கிற ஒரு பொண்ணு. தன்னை அறியாம எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டிருக்கானா, அவ அந்த தப்ப உணர்ந்து தன்னை மன்னிப்பு கேட்டிருப்பா. அத நீங்க புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது தான் எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வந்து மகாவும் வந்துடுறாங்க. சூர்யா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு சின்ன மீட்டிங், அதை முடிச்சுட்டு உடனே வரேன்னு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா உள்ளே போகிறாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, அதெல்லாம் ஒன்று வேணாம்மா, சம்மந்தி அம்மாவே எனக்கு எல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ எங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி கேட்க, நான் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி ஒரு நாள் தானா இல்லை தினமுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுக்கு இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி எங்கள் மகாவும் கேட்குறாங்க, ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை இந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. இப்போ நீயும் இல்லாமல் போயிட்டேன்னா அந்த இடத்துக்கு வேறு ஆளையில் கொண்டு வர மாதிரி இருக்கும், அதான் கேட்டேன்னு சொல்ல, இது எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம், இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லை அனாமிகாவும் இந்த வீட்டில் தானே இருந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, அனாமிகா இந்த வீட்டில் இருக்கிறதுனால அவளை கண்டிப்பாக சமைக்க சொல்லிட மாட்டோம். ஒரு நாள் சமைக்க சொல்லி இந்த குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாரும் அவதிப்பட்டதே போதும்னு எங்கள் முகத்தில் அடிக்கிற மாதிரி ராஜலட்சுமி சொல்ல, இதை கேட்ட உடனே இங்கே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அனாமிகாவோட அம்மாவும் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. காயத்ரி சொல்கிறாங்க, அதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் அவள் போக போக கற்றுக்குவாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ மகா நில்லு அப்படின்னு இங்கே காயத்ரி சொல்ல, என்ன சின்னத்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபீஸ்க்கு விஜயும் அனாமிகாவும் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்களே, எங்கே அவங்க அப்படின்னு கேட்க, இதோ பின்னாடியே வராங்கன்னு சொல்ல, இங்கே அதுக்குள்ளே பின்னாடி வந்து நிற்கிறாங்க இங்கே அனாமிகா விஜயும். என்னம்மா அதுக்குள்ளே ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன் அவ்வளோதானான்னு சொல்லி கேட்க, நாளையிலேருந்து இனிமேல் போகத்தாம்மா போகிறேன்னு எங்கள் அனாமிகா சொல்கிறாங்க. அனாமிகா சொன்னதை கேட்டதான் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா இருந்தாலும் மகா இருக்கிற இடத்துக்கு போகிற கொஞ்சம் கவனமாயிருன்னு சொல்ல, இதை கேட்ட மகாவுக்கு கோவம் வருது. அதை விட இங்கே ராஜலக்ஷ்மி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன் மகா இருக்கிற இடத்துல என்ன வந்துட போகுது, என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்ல, இல்லை எப்போதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுட்டே இருக்காளே, நானும் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். பிரபா வச்சு பிரச்சனை இழுத்து விடணும்னு நினச்சா இப்போ அதுவும் முடியலை. கடைசியில் எங்கள் ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஏதாவது பிரச்சனை வருமோன்ற ஒரு பயந்தான்னு சொல்ல, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க எங்கள் அனாமிகா. எங்கள் மகா ரொம்ப கவலைப்பட்டு போகிறத பார்த்து ராஜலக்ஷ்மிக்கு போகிறதுக்கவே முடியல. நானும் வந்தலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் மகா மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்கீங்க. மகா இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அவள் தான் இந்த வீட்டில் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியவளும் கூட அப்படின்னு சொல்ல, என்ன சம்மந்தி அவளை போய் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி அந்த இடத்துல யார் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்ல, இல்லை அனாமிகா இந்த வீட்டோட முடிவை எடுத்தால் நல்லாயிருக்கும், படிச்சிருக்கா, நல்ல ஒரு வேலையிலே இருந்தவ, இப்போதும் கூட இங்கே உங்கள் ஆஃபீஸ்க்கு போகவும் போகிறா. அது மட்டுமா எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நிறைய சொத்து பத்துக்கு நல்ல சொந்தக்காதிரி. ஆனால் மற்ற 2 மருமகளும் அப்படி கிடையாதே, அதனால் சொன்னேன்னு சொல்ல, இதை கேட்ட ராஜலக்ஷ்மி பலான்னு ஒரு அறையை விட்டுறாங்க அனாமிகாவோட அம்மாவுக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த காயத்ரிக்கும் அனாமிக்கும் பயங்கரமாக ஷாக்காக, ஆண்டி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வாயை மூடு, இந்த வீட்டுக்கு நீ வந்த 3வது மருமக, அந்த ஒரு பொறுப்போட இருக்கிறதுக்கான வழியை பாரு, முதலிடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு எண்ணத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காத. இந்த வீட்டில் மகா தான் இனிமேல் எல்லாமே, எல்லா பொறுப்பையும் முக்கியமான முடிவையும் எடுக்கக்கூடிய ஆள் அவள் மட்டும்தான். அவளுக்கு தான் அந்த தகுதியும் இருக்குது, பொறுப்பும் இருக்குது. அதை நீ புரிஞ்சு நடந்து பண்ண நானும் நினைக்கிறேன். இந்த வீட்டில் யார் என்ன சொல்லியோ அதை கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இங்கே மகா என்ன சொன்னாலும் அதை நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே இதை கேட்டுக்கிட்டு இருந்த மகாவுக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ரொம்ப குள்ளுன்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இங்கே நிற்கிற காயத்ரி அனாமிகா அம்மா அனாமிகாவுக்கு பயங்கர பேரதிர்ச்சியாக இருக்குது. வீட்டுக்கு வந்த சம்மந்தி இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்களேன்னு காயத்ரி கோவப்பட, நான் அப்படித்தான், என்கிட்ட மரியாதையாக பேசினா மரியாதையாக பேசுவேன், என் மருமகளையோ மகனையோ ஏதாவது பேசணும்னு மட்டும் நினச்சிங்கன்னா அப்புறம் நான் நடந்துக்கிட்டது இதை விட மோசமாக கூட நான் நடந்து பண்ண சொல்லி எச்சரிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாமல், அவமானம் தாங்க முடியாமல் அவங்க அம்மாவும் அந்த வீட்டிலேருந்து வெளியில் போக, இதை பார்த்துக்கிட்டு இருந்த அனாமிகாவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது. இந்த வீட்டில் நம்ம அம்மாவுக்கே இந்த நிலைமைன்னா அப்போது நம்ம நிலைமை என்னாகிறது?